ஃப்ரெண்ட்ஸ், வரல் தீரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் ஸ்ரீதேவி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல உடையார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து நர்ஸாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிருஷ்ணகிரியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணமாகி விவாகரத்தும் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஜாதி ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவருக்கு வந்து எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகே தாங்க. நல்ல குணமானவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க. ஸோ பொண்ணை வந்து நல்லபடியாக வந்து திருமணம் பண்ணி கொடுத்துருதா சொல்லியிருக்காங்க. அதாவது வெளிநாட்டில் வந்து நல்ல ஒரு இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்துருதா சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்களுக்குன்னு இப்போ துணை யாரும் இல்லைங்கிறதுனால இவங்க இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சிக்கிறவராக வேணும். வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. வீடு நிலம்னு வசதியெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு இவங்களுடைய மன திருப்திக்காக வந்து இவங்க ஜாபுக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலே போதுங்க. நல்ல குணமானவராக இருந்தால் மட்டும் போதுன்னு தாங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா பிரியதர்ஷினி, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல உடையார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சத்துணவு அமைப்பாளராக வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலையில பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஒசூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் வந்து கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் ஓகே தாங்க, ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் ஓகே தாங்க. நல்ல குணமானவராக இருக்கணும். குறிப்பாக வந்து எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி ஒரு வருடத்துக்குள்ளேயே வந்து விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. ஸோ அந்த குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இருந்தாலும் ஓகே தான், இல்லைனாலும் ஓகே தான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா வந்து தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் என்னால் முடிஞ்சளவு ஓரளவு சீர்திருத்தத்தை செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 4 அக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே தாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு வீடு நிலம்னு ஓரளவு வசதியெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.